அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. செரிமான பிரச்சனை காரணமாக சென்னை 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு இரத்த நாளத்தில் அடைப்பு உள்ளதா என்பது குறித்து இருதயவியல் துறை சார்ந்த மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்போம். தாயுமானவன் வணக்கம். அவருடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? தாயுமானவன் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்? விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகர் ரஜினிகாந்த் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில நேற்று நள்ளிரவு அனுமதிக்கப்பட்டிருந்தார். 73 வயதான அவர் வேட்டையன் திரைப்படத்துல நடித்து முடித்திருக்கக்கூடிய நிலையில் படம் என்பது விரைவில் திரையிடப்பட இருக்கிறது. இதனிடையே வயது முதிர்வு காரணமாக திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நேற்று தினம் முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருந்த நிலையில் சீரற்ற ரத்த ஓட்டம் மற்றும் செரிமான பிரச்சனை காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது மீண்டும் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் நடிகர் ரஜினிகாந்துடைய உடல்நிலை என்பது சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு இருதயவியல் துறை சார்ந்த பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. விரைவில் கூலி திரைப்படத்திலையும் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கக்கூடிய நிலையில் வழக்கமான உடல் பரிசோதனைகளுக்காக மட்டுமே தற்போது மருத்துவமனைக்கு வந்திருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது நடிகர் ரஜினிகாந்துடைய உடல்நிலை என்பது சீராக இருப்பதாகவும் வழக்கமாக அந்த உடல் பரிசோதனைக்காக தற்போது அந்த பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இருதயவியல் துறை சார்ந்த மருத்துவர்கள் உடல் பரிசோதனை மேற்கொண்டு வருவதாகவும் இசிஜி எக்கோ உள்ளிட்ட இருதயவியல் பரிசோதனை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உடல் பரிசோதனைகளுக்கு பின் நடிகர் ரஜினிகாந்த் டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செரிமான பிரச்சனை காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ரத்த நாளத்துல அடைப்பு இருக்கிறதா என்பது குறித்து பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேவைப்படக்கூடிய பட்சத்தில் ஆஞ்சியோ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மருத்துவ குழு திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வழக்கமான இந்த பரிசோதனைகள் அனைத்தும் நிறைவு பெற்ற பிறகாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருப்பதாகவும் தற்போது அவர்களுடைய உடல்நிலை என்பது சீராக இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை 1000 விளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்திற்கு உடற்பரிசோதனை என்பது தற்போது முழுமையாக தொடங்கியிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடி வயிற்றுல லேசான வீக்கம் மற்றும் லேசான நெஞ்சுவலி என்பது இருந்ததாகவும் இது தொடர்பாகத்தான் நேற்று நள்ளிரவு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இசிஜி மற்றும் எக்கோ உள்ளிட்ட இருதயவியல் துறை சார்ந்த பரிசோதனை என்பது துவங்கி இருக்கிறது. இந்த பரிசோதனைகளுக்கு பிறகாக ரத்த நாள அடைப்பு என்பது கண்டறியப்படக்கூடிய பட்சத்துல ஆஞ்சியோ பரிசோதனையும் மேற்கொள்வதற்கு மருத்துவ குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவர் சாய் ஸ்ரீஸ் தலைமையில இந்த மருத்துவ குழுவினர் தற்போது இருதயவியல் துறை சார்ந்த மருத்துவர்கள் இந்த பரிசோதனையை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த பரிசோதனைகளுக்கு பிறகாக ரத்த நாள அடைப்பு என்பது இருக்கக்கூடிய பட்சத்துல அது சரி செய்யப்பட்டு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை என்பது கண்காணிக்கப்பட்டு அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போது நிலையில இந்த பரிசோதனைகள் என்பது துவங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை.